ஓம் சாந்தி 22/2/2025 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். நாம் பரிஸ்தா சொரூபத்தில் நிலைத்திருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை இந்த உலகத்திற்கு வரதானமாக மாறிவிடும். பரிஸ்தா சொரூபத்தில் யார் நிலையாக நிலைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு மேல் பாபா குடைநிழலாக இருப்பார். அவர்களுடைய வாழ்க்கையில் தடைகள் வந்தால் பாப்தாதா அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். பகவான் நம் மீது கவனத்தை செலுத்துகின்றார். பகவான் நமக்கு பாதுகாவலராக இருக்கின்றார் என்பது மிகப்பெரிய விஷயமாகும். வாருங்கள், நாம் அனைவரும் பரிஸ்தா சொரூபத்தில் நிலைத்திருப்போம். நம்முடைய சம்பூர்ண பரிஸ்தா சொரூபத்திற்கு நாம் அழைப்பு கொடுப்போம். நம்முடைய பரிஸ்தா சொரூபம் மிகவும் தெளிவாக நமக்கு தென்பட வேண்டும். இதை நீங்கள் விசுவலேஷன், அதாவது மனக்கண் மூலமாக காணுங்கள். நான் ஆத்மா பிரகாசமாக ஜோதியாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். பிரகாசமான உடலில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னிடமிருந்து நாலாபுரமும் பிரகாசமான கிரணங்கள் பரவிக்கொண்டிருக்கின்றது. நான் டபுள் லைட் பரிஸ்தாவாக இருக்கின்றேன். ஆத்மா ஜோதி ஸ்வரூபமாக லைட்டாக இருக்கின்றது. மனமும் லேசாக லைட்டாக இருக்கின்றது. ஆத்மா சம்பூர்ண தூய்மையாகும் பொழுது மிகவும் லைட்டாக மாறிவிடும். மனம் லேசாகிவிடும். எந்த ஒரு சுமையும் இருக்காது. கவலையற்ற மகாராஜா என்ற ஸ்மிருதியில் நிலைத்திருப்போம். ஒருவர் மீது முழு நம்பிக்கை. ஒருவரின் துணையில் நாம் வாழ்வோம். ஒருவருடைய சக்தி மட்டும் நமக்கு அனைத்து காரியங்களையும் செய்யும். இது போன்ற அனுபவத்தை நாம் செய்வோம். அப்பொழுது பரிஸ்தா சொரூபம் பிரதட்சமாகிவிடும். பரிஸ்தா என்றாலே நிரந்தரமான யோகயுக்த் நிலையாகும். அனைவர் மீதும் நன்மை உண்டாகட்டும் என்ற பாவனை, சுபபாவனை முழுமையாக நிரம்பி இருக்க வேண்டும். நான், எனது, வெறுப்பு, பொறாமை, தேவையற்ற சிந்தனைகள் இவை அனைத்திலிருந்து விடுபட்டு இருப்போம். லைட் ஹவுஸாக இருப்போம். சகோதரர்கள் பரிஸ்தாவானாலும் சரி, சகோதரிகள் பரிஸ்தாவானாலும் சரி, பரிஸ்தா என்றே கூற வேண்டும். பரிஸ்தி என்று கூற முடியாது. இதனுடைய விளக்கம் என்னவென்றால், பெண் என்ற ஸ்மிருதியிலிருந்து விலகி நான் ஆத்மா என்ற ஸ்மிருதியில் நிலைத்திருப்பதாகும். யாருடைய புத்தி என்ற கால் இந்த பூமியில் பதிவதில்லையோ இப்படிப்பட்ட ஆத்மாக்களே பரிஸ்தா ஆவார்கள். அதாவது இந்த உலகாயத கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு விலகி இருக்கின்றார்களோ அவர்களே பரிஸ்தா ஆவார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் மனிதர்களும் கவர்ந்திருக்கக்கூடாது. அவர்களே பரிஸ்தா ஆவார்கள். அனைவருக்கும் வரத்தை வழங்கக்கூடிய இந்த சொரூபத்தை தாரணை செய்து முழு உலகத்திற்கும் சக்தியையும் வரத்தையும் பாபாவின் செய்தியையும் கொடுப்போம். வைப்ரேஷனையும் கொடுத்து கொண்டிருப்போம். சில தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் பரிஸ்தாக்கள் மீது மட்டுமே முழு நம்பிக்கை வைக்கின்றார்கள். மிகுந்த பாவனையுடன் பரிஸ்தாவை வரவேற்கின்றார்கள். பகவானை புரிந்து கொள்வதில்லை. பரிஸ்தாவை மட்டுமே அவர்கள் அழைக்கின்றார்கள். வரக்கூடிய காலகட்டத்தில் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும் தற்பொழுதும் பரிஸ்தா சொரூபத்தின் மூலமாகத்தான் பாபாவின் செய்தியை கொடுக்க முடியும். முக்திக்கான செய்தியை கொடுப்போம். அனைவரும் பாபாவுடன் சேர்ந்து வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற செய்தியை கொடுப்போம். நாம் தீவிர வேகத்தில் முயற்சியை செய்து இந்த சொரூபத்தை அதிகரிப்போம். நம்முடைய சம்பூர்ண பரிஸ்தா சொரூபம் நமக்கு முன்னால் சற்று தூரத்தில் இருப்பதை பாருங்கள். என்னுடைய சம்பன்ன சொரூபமே, வா என்று அழைப்பு கொடுப்போம். இப்பொழுது நீ எனக்கு மிகவும் தேவைப்படுகின்றாய் சேவை செய்வதற்காக என்று அழைப்பு கொடுங்கள். இந்த மகான் சொரூப ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள். நிரந்தரமாக முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள். நம்முடைய பாவனையை சோதித்து கொண்டே இருப்போம். இன்று முழு நாளும் மிகவும் நல்ல முறையில் பரிஸ்தா சொரூபத்தில் நிலையாக நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்வோம். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்த பிரகாசமான சொரூபத்தை நாம் மனக்கண் மூலமாக காண்போம். அதை அனுபவம் செய்வோம். அதன் மூலம் சேவை புரிவோம். பூமி உருண்டையின் மேலே நின்று கொண்டு முழு உலகத்திற்கும் 5 தத்துவங்களுக்கும் தூய்மை மற்றும் சக்தியின் வைப்ரேஷனை கொடுத்து கொண்டே இருப்போம். முழு நாளும் அடிக்கடி அபியாசம் செய்து கொண்டே இருப்போம். நான் தூய்மையின் பரிஸ்தாவாக இருக்கின்றேன். நான் மாஸ்டர் சர்வ சக்திவான். பரிஸ்தா சொரூபத்தின் மூலமாக சக்தியின் கிரணங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்ற அனுபவத்தை செய்யுங்கள். பூமி உருண்டையின் மேலே நின்று கொண்டிருக்கின்றேன். என்னிடமிருந்து நாலாபுரமும் தூய்மையின் வைப்ரேஷன் பரவிக்கொண்டிருக்கின்றது.
பாபா தூய்மையின் கிரணங்களை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்ற அனுபவத்தை செய்வோம். ஓம் சாந்தி.